இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா என்ன ஆச்சுக்கா? ஒண்ணும் இல்ல. எப்படியாவது இந்த வருஷம் அத்தையோட கல்யாண நாள சந்தோஷமா கொண்டாடணும். எப்படின்னு தான் தெரியல, ஆனா எப்படியாவது கொண்டாடணும். வேண்டாம்க்கா, அவங்க இந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நீ இந்த ஃபங்க்ஷனை நடத்தினா அத்தை ஏதாவது கோவப்பட்டு உன்னை தப்பா நினைக்க போறாங்க. அத்தையே தப்பா நினைக்கலனாலும் அந்த சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் உன்னை பத்தி அத்தை கிட்ட தப்பா போட்டு கொடுப்பாங்க. இல்ல வர்ஷினி, அத்தை இப்படி இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். கல்யாணம் ஆனதுல இருந்தே அத்தை முகம் பழைய மாதிரி இல்ல. அத நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அவங்க எப்பவுமே முகம் முழுக்க சந்தோஷமா சிரிச்சபடி எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா? அந்த சந்தோஷம் அவங்களுக்கு திரும்ப வரணும். அத நான் பார்க்கணும். அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடந்தாதான் நல்லா இருக்கும். புரியுதுக்கா, ஆனா எப்படி? அத்தை தான் கல்யாண நாள் கொண்டாட வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா எப்படியாவது நடத்தணும் வர்ஷினி. அவங்க முகத்துல பழைய சந்தோஷத்தை வர வைக்கணும். என்ன பண்ணலாம்? ஆமா, எல்லாரும் எங்க போயிருக்காங்க? என்ன நீங்க ரெண்டு பேரும் மட்டும் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? மத்தவங்க எல்லாம் எங்க? அதான் நீ நானும் கேட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு? அமுதா, அம்மா எல்லாரையும் கூப்பிட்டியா? கூப்பிட்டேமா, பசிக்கலன்னு சொல்லிட்டாங்க, வேண்டான்றாங்க. என்ன இது, எல்லாருக்கும் ஒரே நேரத்துல பசிக்கலையா? நான் போய் பார்த்துட்டு வரேன். நமக்கு என்ன, நம்ம சாப்பிடுவோம். அத்தை, என்னாச்சு? எல்லாரும் சாப்பிட வராம பசிக்கலன்னு சொல்லிட்டீங்களாமே? ஆமாமா, எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? பல்லவி, மா, என்ன எல்லாரையும் கூட்டிட்டு வா. சரி. ஸ்ரீஜா, யார் வந்தா என்ன, நம்ம சாப்பிடலாம். சரி, இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாங்க. நான் வொர்க் அவுட் ஆகும். நீ சும்மா புலம்பாத. ஆமா. பேசாம இரு. அம்மா வர சொல்லிட்டாங்க. நான் முன்னாடி சரி. போறேன், நீ வா. சரி. பாய் சாய். அம்மா, எல்லாரையும் எப்படி சம்மதிக்க வச்ச? அது ஒண்ணும் இல்ல விஷா. அன்னைக்கு முகூர்த்தத்துல முகத்தை மூடிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் என்ன தாலி கட்ட வச்சல்ல, உனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். எப்ப பார்த்தாலும் முகத்தை முடின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன்டா. அம்மா இல்ல எனக்கு. வந்துட்டாங்கம்மா. என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? யாரும் சாப்பிட வராம பசிக்கலன்னு சொல்லிட்டீங்களா? ஆமாமா, நீங்க யாருக்குமே பசிக்கல. பசிக்கல சுபத்ரா. உங்களுக்குமா? ஆமா. என்ன தப்பா இருக்கே, எல்லாரும் பசிக்கலங்கறாங்க. எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. என்ன மீனாட்சி, நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டியா? ஆமா, உன்னோட கல்யாண நாள தடபுடலா கொண்டாடணும். ஐயோ, என்ன மீனாட்சி நீ? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கு வேண்டாம்னா வேண்டாம். அப்போ நாங்க யாரும் யாரும் சாப்பிட சாப்பிட மாட்டோம். ஏன் எல்லாரும் சேர்ந்து பசிக்கலன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. உண்மையை சொல்லுங்க. அம்மா, தயவு செஞ்சு நாளைக்கு உங்க கல்யாண நாள்மா. நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். ப்ளீஸ் அதுக்கு ஒத்துக்கோங்க. நீங்க ஒத்துக்கிட்டா நாங்க சாப்பிடுறோம். ஸ்ரீஜா, ஐயோ, நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பார்த்தா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. சாப்பிடாம இருக்கலாம். உட்காருங்க. அத்தை எப்படியோ ஒத்துக்க மாட்டாங்க. வாங்க, நம்ம சாப்பிடலாம். வாமா வர்ஷினி, வா சாப்பிடலாம். இல்ல அத்தை, பசிக்கல. நீயுமா? ஆமா, நீங்க கல்யாண நாள கொண்டாட ஒத்துக்கிட்டாதான் சாப்பிடுவோம்.
எப்படிம்மா என்னோட கல்யாண நாளை சந்தோஷமா கொண்டாட முடியும்? உன் முகத்தை பார்த்து நான் எப்படி சந்தோஷப்பட முடியும் சொல்லு? இந்த கல்யாணத்தால அதிகமா பாதிக்கப்பட்டது நீதாம்மா. அது இன்னும் அதிகமா என் மனச உறுத்திக்கிட்டே இருக்கு. அத்தை, நான் அதை எப்பவோ மறந்துட்டேன். அதை விடுங்க அத்தை. உங்களுக்கு கல்யாண நாள் கொண்டாடணும். ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு எனக்காக ஒத்துக்கோங்க அத்தை. ப்ளீஸ். சரி, நீ இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். சூப்பர். ஹலோ அப்பா, என்ன விஷயமா? எதுவும் பிரச்சனை இல்ல? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சுப்பா. இத்தனை நாள் அந்த சுபத்ரா முகத்துல சிரிப்பு இல்லாம எப்போதும் கவலையோட ஒரு மாதிரியா இருந்தாங்க. ஆனா நாளைக்கு அந்த சுபத்ராவோட கல்யாண நாள்பா. கல்யாண நாளை கொண்டாட போறாங்க. நாளைக்கு கொண்டாடி அவங்க முகம் சந்தோஷமாவே இருக்க கூடாதுப்பா. அவளை சந்தோஷமா இருக்க விட கூடாதுமா. இருக்க விடவே கூடாது. சாதாரண நாள்ல நீ செய்யறத விட ஒரு நல்ல நாள்ல, சந்தோஷப்பட வேண்டிய நாள்ல ஏதாவது பண்ணாதான் வலி அதிகமா இருக்கும். இந்த கல்யாண நாள்ல அவ வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு மரண வேதனை அனுபவிக்கணும்பா. நிச்சயமா. நல்லா சந்தோஷமா இருந்த நம்மளோட வாழ்க்கைய கழிச்சு போட்டவாவ. அம்மா இல்லாம நீயும், மனைவி இல்லாம நானும் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா வாழ முடியாம எவ்வளவு வருத்தமா இருக்கு. ஆமாப்பா, உங்களையும் அம்மாவையும் பிரிச்சுட்டு அவ மட்டும் சந்தோஷமா கல்யாண நாள் கொண்டாடணுமா? நடக்க விடக்கூடாதுப்பா. ஸ்ரீஜா, சொல்லுங்கப்பா. அப்பா, சூப்பர்ப்பா. இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா போதும்பா. அந்த சுபத்ரா தூக்க மாட்டி சித்துருவா. நாளைக்கு இது நடக்கதாமா போகுது. அவங்க கல்யாண நாள துக்க நாளா மாத்தி காட்டுறேன். கல்யாண நாள் ஃபங்க்ஷனுக்கு இந்த வீட்டை நல்லா டெக்கரேட் பண்ணணும். நீ வா, நேரம் இல்ல. நான் சொல்ற எல்லாத்தையும் நீ நோட் பண்ணிக்கோ. சீக்கிரம் வா. பிரியா வா. இந்த ஹால் முழுக்க நல்லா நிறைய லைட்ஸ் பிரைட்டா வேணும். அண்ட் கலர் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் யூஸ் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் இங்க இங்க ஒரு 25th anniversary-னு ஒரு போர்டு வைக்கணும். நல்லா கிராண்டா இருக்கணும். ஓகே. அப்புறம் முக்கியமா அத்தை மாமாவோட போட்டோ இருக்கணும். நான் உனக்கு மொபைலுக்கு அனுப்புறேன். அப்புறம் அந்த இடத்துல ஃபுல்லா ஸ்கிரீன் வைக்கணும். நீ நோட் பண்ணிக்கோ. ஓகே. சரி, கொஞ்சம் வெளியே வா, நான் சொல்றேன். வெளியே வா.